ஈரோட்டு ஏவுகணை பகுத்தறிவு சிந்தனையின் பட்டறை, தமிழினத்தின் அடையாள முத்திரை, பகுத்தறிவு கொள்கைகளின் பெட்டகம், தமிழன் படிக்க வேண்டிய புத்தகம், உலகமெல்லாம் சிதறிய தமிழின பேரொளி, எங்கள் இனத்தை செதுக்கிய சிற்றொளி, தலைகுனிந்த தமிழினத்தை தலைநிமிரச் செய்தவரே, ஈரோட்டு ஏவுகணையே, பாராட்டுது ஊர்வனையே, சீர்திருத்தம் முன்பணியே, வேறொருப்பம் மடைமைதனையே, புரட்சி சிந்தனைகளின் ஒட்டுமொத்த கிடங்கே, உன்னால் உடைக்கப்பட்டது எங்கள் அடிமை விலங்கே, புரட்சி சிந்தனைகளின் ஒட்டுமொத்த கிடங்கே, உன்னால் உடைக்கப்பட்டது எங்கள் அடிமை விலங்கே, உன்னை எண்ணுகையில் என் உள்ளம் துடிதுடிக்குது, நம் பகைவர் எண்ணம் வெடிவெடிக்குது, பகுத்தறிவு நீ பேசியது அறிவற்றது உன்னை ஏசியது, பகுத்தறிவு நீ பேசியது அறிவற்றது உன்னை ஏசியது, உன் பேச்சை கேட்டு கேட்டு தமிழனின் அறிவு வளர்ந்தது, தமிழனின் முகமுடி கிழிந்தது, உடன் உன் தாடி கூட வளர்ந்தது, அப்போதும் சிந்திக்க மறுத்தபவனின் அறிவு மட்டும் வளர மறுத்தது. தமிழன் தொடர் ஏமாளி அல்ல, இவன் போராளி என்று புரிந்தது. பழுதான திராவிடத்தை உன் எழுத்தானது திருத்தியது, மூட பழக்கத்தை வீழ்த்தியது, பல புதுமைகளை புகுத்தியது. நம் பகைவரிடம் சீரிய என்னுள் ஊறிய பகுத்தறிவே, உன் கொள்கை தமிழனுக்கு உரமாகட்டும், மதமும் சாதியும் மூட நம்பிக்கையும் தூள் தூளாகட்டும். நாத்திகமும் உன்னால் சாத்தியமானது, ஆத்திகம் மிகவும் அதிர்ந்தே போனது. நீ தமிழனை தட்டி நிமித்திய உலகிடம், எனவே உனக்கு தமிழகத்தில் என்றும் நிலையான இடம். நீ தமிழனை தட்டி நிமிர்த்திய உலகிடம், எனவே உனக்கு தமிழகத்தில் என்றும் நிலையான இடம்.